வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்று தற்கொலை மரணங்கள் பற்றி பார்ப்போமா? வாழ நினைத்தால் வாழலாம் என்றும் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்றும், உச்சி மீது வானிடிந்து விழுந்துவிட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்றும் நமது கவிகள் எத்தனையோ பாடல்களில் சொல்லியிருக்கின்றனர். நம்மை படைத்த இறைவனுக்கு நம்மை அழைத்து கொள்ளவும் தெரியும். விடை தெரியும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தவறான முடிவை எடுக்காதீர்கள். உங்களை பெற்று பல கனவுகளுடன் வளர்க்கும் தாய் தந்தையருக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? என்னால் ஒரு சிறு மன கஷ்டத்தை கூட தாங்க முடியாது என்பதுதான் இதற்கு விடையா? காதல் காதல் என்பது ஒரு கானல் நீர். அதற்காக பெற்றவர்களின் கனவுகளை சிதைத்து நீங்கள் இறந்து போவதால் யாருக்கு என்ன பயன்? எங்கிருந்தோ வந்து சில காலங்களே பழகும் காதலுக்காக உங்களை உயிராக வளர்ப்பவர்களுக்கு நீங்கள் தரும் பரிசு இதுதானா? எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் ஜெயித்து வந்துவிட்டால் இந்த உலகம் சுற்றாமல் நின்றுவிடும். கணவர்கள் மனைவியையும், மனைவிகள் கணவர்களையும் மிரட்டுவதும் இப்படிதான். பிள்ளைகள் பரீட்சையில் தோற்றுவிட்டால் உடனே இது போன்ற முடிவுக்கு வருகிறார்கள். இன்றில்லை என்றால் நாளை நாம் ஜெயித்து விடலாமே. நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் எதுவும் சாத்தியம்தானே. குழந்தைகள் கூட இன்று தற்கொலை பற்றி பேசுகின்றனர். என் வீட்டிற்கு வந்த 2 10 வயது சிறுவர்கள் தற்கொலை பற்றி விவாதிக்கின்றனர். செத்துவிட்டால் ஜாலியாக இருக்கலாம் என்கிறார்கள். நான் கேட்டதற்கு அவர்கள் தரும் பதில் இது: அம்மா அப்பா எப்போதும் திட்டுகிறார்கள், படி படி என்று விளையாடக்கூட விடமாட்டேன் என்கிறார்கள். செத்து போயிட்டா யாரும் திட்டமாட்டாங்க இல்லையா என்று கேட்கிறார்கள். பின்னர் நான் இறப்பிற்கு பின் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை கூறி அவர்களை பயமுறுத்தி அனுப்பினேன். என்ன கொடுமையடா சாமி என்று மிகவும் கவலையாக இருக்கிறது. இன்று இருக்கும் வேலை பளுவில் குழந்தைகளை கவனிக்க முடியாதென்றாலும் குழந்தைகளின் கையில் ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துவிட்டு பின்னர் அதற்காக நீங்களே அவர்களை கடுமையாக கண்டிக்காதீர்கள். உங்களின் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதில் ஒரு கண்ணை வையுங்கள். நேரம் கிடைத்த போதெல்லாம் அவர்களோடு பேசி விளையாடுங்கள். அதை விடுத்து நீங்களும் உங்கள் கையில் ஃபோனை எடுத்துக்கொண்டோ டிவியிலோ பிஸியாக இருக்க வேண்டாம். காலம் பொன்னானது. அழகான இது போன்ற தருணங்களை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்வதெல்லாம் தற்கொலையை ஆதரிக்காதீர்கள். மருத்துவ படிப்பு கிடைக்கவில்லை என்று ஒரு பெண் செய்த தற்கொலைக்கு ஆதரவு தருகிறீர்கள். இந்த வருடம் இல்லை என்றால் அடுத்த வருடம் சாதிக்கலாமே, எங்கே போய்விடும்? இதற்கெல்லாம் கடுமையான தண்டனை அளியுங்கள். தற்கொலையை தூண்டுபவர்கள் மட்டுமல்ல, ஆதரிப்பவர்களுக்கும் தண்டனை கொடுங்கள். ஒருவரை பார்த்து ஒருவர் இதனை பின்பற்றாமல் இருக்க வேண்டும். கார் இல்லாதவர்கள் கால் இல்லாதவனை பாருங்கள். காசில்லாதவர்கள் காசாவின் போரை பாருங்கள். எதுவும் கடந்து போகும். வாழ்க்கை வாழ்வதற்கே. எது சென்றாலும் திரும்பி வரும். மானம், மரியாதை, பதவி, பணம் எல்லாமே. ஆனால் உயிர் போனால் மட்டும் என்றுமே திரும்பி வராது. இதோ நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணம் இனி என் வாழ்வில் என்றுமே திரும்பி வரப்போவதில்லை. அனைத்துமே வாழ்க்கையில் திரும்பவும் நாம் பெறலாம், முயற்சித்தால். காலத்தை தவிர. இவை அனைத்தும் எனது கருத்தை அன்றி வேறெதுவும் இல்லை. நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.